பிரெஸ்ட்டை பற்றி நம்ம எப்படி போய் பேசுறதுன்னு ஒரு கவலை நிறைய பெண்களுக்கு. சில பெண்களுக்கு வந்து புற்றுநோய் வந்த பிறகு நம்ம ஃபுல் பிரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு பக்கம்னா, ஓவர் சைஸில் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க? ஸ்மால் சைஸாக இருந்தாலும் பெரிய சைஸ் இருந்தாலும் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் தே கோ த்ரூ அ லாட் ஆஃப் bullying. ஒரு ஃபீமேலாக இதை கேட்கறதுக்கும் ஒரு மெயிலாக கேட்கறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பாக கட்டி பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ல இருந்ததுன்னா we have to evaluate இன்ஃபெக்ஷன் கட்டியா பால் கட்டியா புற்றுநோய் மாதிரி ஏதாவது டவுட் இருக்கான்னு பார்க்கணும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய இஷ்யூஸில் அவங்க சின்ன வயசுலேருந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ அவங்களுடைய பிரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதில் பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மட்டுன்றதுனால கேன்சர் வந்து கடைசி ஸ்டேஜாக இருந்தாலும் நிறைய பேருக்கு அதுக்கான அவேர்னஸ் வந்து இருந்திருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில பிரெஸ்ட் ரிலேட்டடாக என்னென்ன பிரச்சனைகள் பெண்கள் வந்து ஃபேஸ் பண்றாங்க? காமனாக என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பெயின் கூட வருவாங்க. ரெண்டாவது வந்து கட்டினால வருவாங்க. நிறைய பேருக்கு வந்து பெயின் இருந்தாலே ஃபர்ஸ்ட் கிளினிக்கு வந்துடுவாங்க. ஆனால் கட்டின்னு பார்க்கும்போது பயத்தினாலேயே நிறைய பேர் வந்து கொஞ்சம் மாசம் தாண்டி பெருசாகும் போது இல்லாட்டி அந்த கட்டி கூட சேர்த்து பெயின் இல்லாட்டி டிஸ்சார்ஜ் வேற ஏதாவது சிம்டம் கூட வரும்போது தான் கிளினிக்கே வருவாங்க. இப்போ மார்புடை புற்றுநோய்னு எடுத்தாலே எண்ட் ஸ்டேஜ்ல வர்றது வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் டயக்னாஸ்டிக் இமேஜிங் மாதிரி மெத்தட்ஸ் இருக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது இட்ஸ் நாட் அ டெத் சென்டென்ஸ், இட் இஸ் கியூரபிள். அண்ட் பிரெஸ்ட் ரிலேட்டடாக பிரச்சனையோ ஏதோ டியூமரோ வந்தாலே அது கேன்சராக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. ஆமாம். ஸோ அந்த பிரெஸ்ட்ல வந்து ஒரு டியூமர் வருது அப்படி, அது வந்து ரொம்ப நாளாக பிறந்ததுல இருந்து இருக்கு, ஒரு டியூமர் மாதிரி ஒன்று சின்னதாக மூல் மாதிரி இருக்கு அப்படின்னா அது ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குமா? இல்லை, இப்போ மேக்ஸிமம் மார்புடை கட்டிங்கள் பார்க்கும்போது 80% வந்து சாதா கட்டி மாதிரி தான் இருக்கும். மேபி 20 to 30% உமன்ல வந்து கேன்சர் கட்டியா ப்ரெசன்டேஷன் வரதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ சாதா கட்டின்னு இருக்கும்போது எல்லாருக்கும் எடுக்க வேண்டாம். காமனாக பார்க்குறது வந்து ஃபைப்ரோ அடெனோமா வந்து கொழுப்பு கட்டி மாதிரி தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து கையில் முதுவில் ஒரு சின்ன சாதா கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி மார்பில் கூட சாதா கட்டி வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. சாதா கட்டி வந்து சேர்த்து வலி இல்லை, டிஸ்சார்ஜ் இல்லை, ஷேப் வந்து ரொம்ப மாறாமல் இருந்ததுன்னா எடுக்க தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். சாதா கட்டி வந்து கேன்சரா மாறாது, வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா பண்ண தேவையில்லை. அது மார்புக்குள்ள இருக்கிறது. இப்போ மார்புக்கு மேல ஸ்கின்ல இல்லாட்டி நிப்பிளுக்கு மேல சின்னதா கட்டி வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. அது காமனா வந்து இன்ஃபெக்ஷன் கட்டிங்கள்ல தான் இருக்கும். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் உண்டு.